இப்படி கைக்கு எட்டுற தூரத்துல கிடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப. அம்மா எவ்வளோ காய் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குன்னு பார்த்தியா? ஆமா, நாம இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் ஜாம் ஆக்கி சாப்பிடுவோன்னே. ஜாம்னா நெல்லிக்காய் ஜாம் மாதிரியா வச்சந்தியா? அதான் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது முன்னாடிலாம் கருப்பு கலர்ல ஒரு கவர்ல இழந்த பழம் இருக்கும் பாரு, அதான் இது. அது மாதிரி செய்வோம். இது லூசு, அது சின்ன இழந்த, இது பெரிய இழந்தல்ல. அதான் நம்ம சின்ன இழந்த பழமும் கொஞ்சம் பறிச்சு வச்சிருக்கோம்ல, ரெண்டையும் சேர்த்து போட்டு செய்வோம். சின்ன இழந்தைய மட்டும் தனியா செய்வோம், இதை வேணா சும்மா கடிச்சு தும்போம். பெரிய இழந்த கூட சின்ன இழந்தையே சேர்த்தா நல்லா இருக்காதுன்னு தோணுது எனக்கு. என்னமோ என்னடா சதீஷ், அங்க பாரு யார் நிக்கான்னு பாரு. யாரு? ஐ சோனி, சின்ன பொண்ணு எல்லாம் நிக்காவல. ஓய் சோனி, சும்மா இரு, எங்க தங்கச்சி இருக்கா பாரு. இருந்தா என்னல? இல்ல அவ எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாள, நீ சும்மா கூப்பிடாம அமைதியா இரு. இவ யாரோ என்னைய கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல. உன்னையெல்லாம் யாரும் கூப்பிடல, உனக்கா அப்படி தோணி இருக்கும் யாராவது கூப்பிட்ட மாதிரி. இல்ல பை, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சோனி சின்ன பொண்ணுன்னு ரெண்டு பேரையும். இல்ல எங்க வீட்ல எங்க அம்மா ஏதோ நான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு திரிய நினைச்சிட்டு இருக்காவ. இப்படி வேட்டைக்கு போய் சுத்திக்கிட்டு திரியறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். எங்க தங்கச்சி எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டானா கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாவல. தயவு செய்து அப்படியே யூட்டன் போட அப்படியே கிளம்பிடுவோம். இல்ல சதீஷ் சும்மா இருல, இதெல்லாம் ஒரு விஷயமா? இரு, அந்த பிள்ளையில கூப்பிடுறேன். ஓய் சோனி, இவன் இன்னைக்கு நம்மள அடி வாங்க வைக்காம விடமாட்டான். இவ இப்ப கூட யாரோ நீ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இரு யாருன்னு பாப்போம். ஆமா பை, எனக்கும் இப்ப கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. அந்த நிக்கணும் பேரு சதீஷன் சேகனும். ஓய் என்னடா, எதுக்கு கூப்பிட்டிய? ஹே ஹாய் ஜோனி, பாரு என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா கையில? சீ என்னதுல அது? வேற என்னது? முயல் தான். சீ யானை எப்படி இருக்கியே, அநியாயமா ஒரு முயலை கொன்னுட்டியல. ஐயா ஜோனி, நாங்க கொல்லல, இந்த நாய் தான் கொன்னுச்சு. சீ போங்களே மூஞ்ச பேரு, அந்த நாயை வச்சு அந்த முயலை கொல்ல வச்சது நீங்களே தானே? வேட்டைக்கு தானே போயிருப்பீரன்றோம். சச்சா நாங்க வேட்டைக்குன்னு போல, சும்மா போனோம். போகும்போது எங்க கூட இந்த நாயும் வந்துச்சு. கடைசியில பார்த்தோன்னா இந்த நாய் எங்களுக்கு முன்னாடி போய் பாஞ்சு அந்த முயலை பிடிச்சி கவிட்டு வந்துருச்சு. அந்தால சரி அது கடிச்சு குதறி தின்ற போதுன்னு நாங்க சுட்டுதுங்களான்னு இப்ப எடுத்துக்கிட்டு வரோம். சீ உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையால, இப்படி ஒரு உயிரை கொண்டு திங்குறீங்களே. ஓ மேடம், இந்த மீனெல்லாம் சாப்பிடுவீங்களா எப்படி? சாப்பிடுவேன். ஓ அப்ப அந்த மீனெல்லாம் உயிர் இல்லையோ, அதெல்லாம் கொண்டு திம்பிய. இப்போ இந்த முயலை மட்டும் திங்க மாட்டீங்களோ? எல்லாம் சிக்கன் கறியெல்லாம் வலிச்சு நக்குவியா? அதெல்லாம் அடிச்சு நிமித்துவா. இது நல்ல கதையா இருக்க. மீனை கொண்டு தும்பாவலாம், கோழியை கொண்டு தும்பாவலாம், ஆட்டை கொண்டு தும்பாவலாம். நாங்க ஒரு முயல் கறியோ முயலோ சுட்டு தின்னா அது மட்டும் பாவமா? இது என்ன நியாயம்? அப்படி ஏன்ல சீ, இதெல்லாம் அங்க தூர கொண்டு போல, பார்க்கவே பாவமா இருக்கு. இருக்கும் இருக்கும், இறைச்சி கறியெல்லாம் திங்கும் போதெல்லாம் பாவமா தெரியாது. இப்ப இதை பார்த்தா மட்டும் உங்களுக்கு பாவமா தெரியும் என்ன? அதான் ஒரு பழமொழி இருக்கு, கொன்னா பாவம் தின்னா போவோம்னு. அதெல்லாம் தின்னா எல்லாம் சரியாயிரும். சாப்பிட்றியா அப்படி? சீ எனக்கு வேண்டாப்பா முயல் கறியெல்லாம், பாம்போல இருக்கு. அது கண்ணுல இருந்து தண்ணியா வந்திருக்கலாம், அழுது இருக்கு. சீ சே, அது சாவும் போது எப்படி கதறி கதறி அழுதுருக்கோம்ல. இங்க பாருங்க, சும்மா எல்லாத்துக்கும் அப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. எல்லா உயிருமே ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு தான் படைச்சிருக்கு. புல்ல பூச்சி திங்கும், பூச்சியே தவளை திங்கும், தவளையே பாம்பு திங்கும், பாம்பே பறவை திங்கும், பறவையே நம்ம திம்போம். அப்படி ஒவ்வொன்றா வரிசையா வரும்ல விலங்கு. ஒவ்வொரு விலங்கு அப்படியே சாப்பிட்டு மனுஷன் அப்படியே வந்து அது வந்து விலங்குகள் இது சங்கிலி, அதான் உணவு சங்கிலி. அந்த மாதிரி நினைச்சுக்கிடணும். இதெல்லாம் நினைச்சு பாவப்படக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி உணவு சங்கிலியா நினைச்சானா உங்களுக்கு இதெல்லாம் பாவமாவே தெரியாது. சீ என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுல. இப்போ இதை சுட்டு நல்லா லெக் பீஸ் மாதிரி தூக்கி தாரேன், அப்போ மட்டும் நீ வேண்டான்னு சொல்ல பார்ப்போம். நல்லா அப்படியே அழகா அவுக்கு 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 அவுக்குன்னு அப்படியே தும்பா, கேஎஃப்சி சிக்கன் மாதிரி. இப்போ வேண்டாமா, நல்ல கதையா இருக்கு. அது செத்து கிடக்கதான் நீ கண்ணுக்கு தெரியாம பொறிச்சு அப்படியே அழகா கலர்ஃபுல்லா வச்சதும் எடுத்து தின்னுடுறிய. இது கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி மசாலா போட்டு உப்பு போட்டு எல்லாம் செய்யும்போது பார்க்கும்போது பாவமா தெரியும் உங்களுக்கு தானே? இல்ல சதீஷ், நான் நீ அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தேன். இங்க பாரு பூமாரி, உன் முடிக்கு அம்மா முயல் ரத்தம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, யார்ட்டையாவது வாங்கணும்னு. வேட்டைக்கு எந்த பேராவது போனா முயல் ரத்தம் இருந்தா சொல்லுன்னு. நான் அந்த இதுல முயல் ரத்தத்தை எடுத்து அம்மைக்கு கொடுத்து அம்மையை ஐஸ் வச்சிருவேன் பாரு. சீ வேண்டாப்பா, எனக்குலாம் முயல் ரத்தமும் வேண்டாம், என் முடிக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் சும்மாயே என் முடியை வளர்த்துக்கிடுவேன். அதான் செம்பட்ட பஞ்சு போய் கிடக்குல, அதை கரு கருன்னு ஆக்குறதுக்கு தான் அம்மா முயல் ரத்தம் கேட்டா. எனக்கு முடி செம்பட்டையாவே இருந்துட்டு போட்டோம், ஒன்னும் கரு கருன்னு ஒன்னும் எனக்கு வளர வேண்டாம். சரி வேண்டாம்னா போங்க, நாங்களே சுட்டு தின்னுக்கிடியோம். இந்த நாய் வேற அப்பயே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது, எப்ப தருவாவேன்னு. நாங்க சீக்கிரம் சுட்டு தின்னோம்.
நீங்க என்ன அங்க தோட்டத்துல வந்து இழந்த பழம் களவாண்ட வந்தீங்களோ? எல்லாம் எங்களை பார்த்தா என்ன களவாணி மதியா இருக்கு. நாங்கள் தோட்டத்துக்கார்ட்ட கேட்டு தான் பறிச்சிட்டு இருக்கோம். பர்றா, தோட்டத்துக்கார்ட்ட கேட்டுலாம் இழந்த பழம் பறிக்கலா? நீங்களும் ஏதோ திருட வந்திருக்கீங்களா நினைச்சோம். அங்க வேணா தோட்டத்துல இழந்த பழம் திருட வேணா செய்வோம். உன்னைய மாதிரி ஒரு உயிரை கொல்லலாம் மண்டல. போல அங்க தூர இதை கொண்டுக்கிட்டு தூரவா, மூஞ்சி முன்னாடி நிற்காத. என்ன மனுக்கு பண்ணிக்கியா? என்னைக்குனா நீ என் முன்னாடி கறிச்சோறு தின்னு அப்ப பாத்துக்கிடியே. கல்யாண விட்டு விருந்து விட்டு கோயில்ல எல்லாம் கறிச்சோறு போட்டா நல்லா கட்டுன்னு கட்டியது. இப்ப பார்த்துட்டு மினுக்குறா. உங்களுக்குலாம் வயிற்றால தானே போவோம். அதான் நிக்காம போயிட்டு இருக்கும் பாரு. எங்களுக்கு நிக்காம போனா சிவப்பு கொடி காட்டி நிப்பாட்டிக்கிடியும், இல்லைன்னா மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி தின்னு சரி பண்ணிக்கிடியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. நம்ம போலாம். நம்மளவா சீக்கிரம் சுட்டு தும்போம். இந்த நாய் வேற நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்கு. எப்ப இதை நம்ம கிட்ட இருந்து இது கவிட்டு போகுமோ தெரியல. மறுபடி சோனிக்கு முயல்ல லெட் பீஸா கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் என்னன்னா சீச்சி போப்போ கொண்டு போங்க. இந்த பையனும் ரொம்ப மோசம்ப்பா. இந்த முயலை பார்க்க பாவமா இருக்கு. இந்த மாதிரி வேட்டைக்கு போறவங்கள முதல்ல கையை காலம் உடைக்கணும். இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் அந்த சதீஷை போட்டு கொடுக்கேன். அப்பதான் நீ சரி வருவான். இங்க பாரு பூமாரி, உங்க சதீஷை நீ என்னதான் உங்க வீட்டுல போட்டு விட்டாலும் அவெல்லாம் ஈஸியா தப்பிச்சிருவான். கொஞ்சம் கூட திருந்தே மாட்டான். அந்த முடியை வெட்ட சொல்லி ஸ்கூல்ல எவ்வளவு திட்டினாவன்னு சொன்ன. அவன் எங்கனா அந்த முடியை வெட்டினானா? சொல் பேச்சு கேட்டானா? இன்னும் முடிய வெட்டாம எப்படி கிருக்கேங்கனங்க சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் திரிவான். அவெல்லாம் சொல் பேச்சே கேட்காண்டாம் பாரு. ஆமா, அந்த கழுதை எப்பதான் உருப்படுமோ தெரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதெல்லாம் திருந்தாது. சரி வாங்க போய் சீக்கிரம் இறந்த பிள்ளை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பறிச்சுட்டு போவோம். ஆமா, நம்மளை தேடுவ இந்த பிள்ளைகளும் ஒரே போக்க அந்தால பேச்சுன்ட்டு. ஆமா, எங்க அம்மா வேற சத்தம் போடுவா. ஓலை பிறக்காம இவ்வளோ பாட்டுக்கு இந்தா வரேன்னு சொல்லி போனாலும் இன்னும் காணுமேன்னு. சீக்கிரம் அவ்வளோத்தையும் பறிச்சு போடுங்க போவோம். இன்னைக்குதான் பத்ராளி அக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாவ. அப்படியா? ஆமா, அந்த ஆளும் ஒரு வாரத்துல அமெரிக்கா கிளம்பிடுவேன் நடந்தாருல. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டான்னா இனிமே எண்ணெய் வச்சுட்டு காரியெல்லாம் முடிச்சுட்டு அவன் நாளைக்கே கிளம்பிடுவான்னு நினைக்கேன். நல்லதுதான், அந்த ஆளை போயிட்டு போறான். வேற சார்மிக்காக்க தான் ஃபோன் பண்ணாவளா உங்களுக்கு? இல்லை, அதுக்கப்புறம் அவியலும் பண்ணலை, நானும் பண்ணலை. எண்ணத்தை போட்டு பேச அந்தால நானும் வேற பண்ணலை. போட்டு அடிக்கடி பேசுங்க. அப்பதானே நம்மளும் அவிய வீட்டுக்கு போய் வந்து நல்லா ஜாலியா இருக்கலாம். அது வேற நல்லா வசதி பார்ட்டி. உங்க பிள்ளைல கூட நாளைக்கு ஒன்று அதுங்க கட்டி கொடுத்தாலும் கொடுக்கலாம்ல. ஏலா சும்மா இருலா. எக்கோ, அந்த பையன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கானா. உங்க முவ மூத்தவா சரியா இருப்பா. இவளும் காலேஜ் முடிச்சிட்டான்னு வைங்க, அதுக்குள்ள அந்த பையனும் படிச்சு முடிச்சு எங்கேயானு டாக்டர் ஆயிடுவான். அதுக்கப்புறமா உங்க பிள்ளைய அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். பார்த்துக்கிடுங்க. நல்லா ரெண்டும் படிக்க பிள்ளைகள் நல்லா ஜோடி. அதனால நல்லா பேசி வாங்கி இருங்கக்கோ. ஏலா, நான் ஒன்றும் அந்த எண்ணத்துல அந்த பொம்பளை கிட்ட பழகலடா. அதான் எனக்கு தெரியுமே நீங்க அந்த எண்ணத்துல பழகலன்னு. அதான் பழகுங்க அப்படின்னு சொல்றேன். ஒருத்தி ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருப்பா. பூமாரி, அந்த இழந்த பழத்தை கொண்டா பாப்போம். பிள்ளைகள் வந்துட்டாலுவலோ. அடையப்பா, கொண்டா. எம்மா இந்த இழந்த பழம் ஏகப்பட்ட பழம், பெரிய பழமா பறிச்சுட்டு வந்திருக்கீங்களே. கொஞ்சம் காய் தான் பாத்துக்கம்மா. கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கு, கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு. உங்க அம்மாலாம் காணோம், எங்க போனாங்க? உங்க அம்மா ராணி அக்காவை கூட்டிகிட்டே உங்க தோட்டத்துக்கு போனாவே இன்னும் வர காணோம். எந்த அளவு போய் தொலைஞ்சாவளோ தெரியல. 2 பேரும் எல்லாம் திட்டாதீங்க. எந்த வந்துட்டேன். இது என்ன நடக்குது? அவ்வளோ என்னமோ இழந்த பழமா என்னமோ திங்கியல. ஆமா, இழந்த பழம் தான். வாங்க. எங்க உள்ளது? சின்ன பிள்ளைகள் தான். அந்த யார் தோட்டத்திலேயே இருந்து பறிச்சுட்டு வந்துச்சுவே. அப்படியா? கொண்ட பாப்போம். சரசு எங்கடே போனீங்க இவ்வளவு நேரம்? நாங்க பைனில மாங்காய் போட்டு குடிச்சிட்டு வாரோம். பைனியா? பைனி இப்ப உங்களுக்கு ஏது? சரசு வீட்டுக்காரர் தான் எங்கேயோ இருந்து யாரோ கொடுத்தாவன்னு சொல்லி வச்சிருந்தாரு மரத்து முட்டுக்குள்ள. அதுல கொஞ்சம் மாங்காய் கடந்துச்சுன்னா பறிச்சு போட்டு வெட்டி போட்டு கொடுனாரு. அதெல்லாம் போட்டு தந்தாவ சரசு. சூப்பரா இருந்தது. நல்லா அழகா குடிச்சிட்டு வாரோம். ஓஹோ, இதுக்குதான் இவ்வளவு நேரமோ? எங்களெல்லாம் ஒத்தையில விட்டுட்டு இந்த சரசக்கா உங்களை மட்டும் கூட்டிட்டு போய் பைனி வாங்கி தந்திருக்காவ. நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிய. இது நல்ல கதையா இருக்க. இப்ப எங்களுக்கும் பைனி வேணும் பாருங்க. கொஞ்சோட பைனில இந்த குப்புசாமி என்ன கல் போட்டிருந்தாராம். அதுல ஒரே ஒரு கலசம் மட்டும் பயணி போட்டிருந்தாருன்னு கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் கொடுத்துருப்பாங்க போல. எங்க வீட்டுக்காரர் எனக்காண்டி கொஞ்சம் வச்சிருந்தாரு. அதனால நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு 2 மடக்கு இருந்துச்சு குடிச்சிட்டு வாரோம். ஏலா உமா, எங்க வீட்டுக்காரரு 2 பனை இடிக்கிருக்காரு. அந்த பனையில இருந்து பயணி வந்தா அப்ப தாரேன் என்ன? கண்டிப்பா தரணும். பார்த்துக்கிடுங்க. அதுக்கா இவ்வளவு நேரம்? அதுக்கப்புறம் ஒரு குள்ளமா ஒரு கிளவி வந்து சரசுகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது வேற பெரிய மண்டை காய்ச்சல் ஆகி போச்சு. என்னாச்சு? யார் அந்த கிழவி? யார சரசு சொல்றாவ?
அதானா அந்த பிங்கி கிழவி அதுதான் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு. காலையிலே மண்டை காய்ச்சல் ஆகி போச்சு போ. என்னவா அந்த பரட்டை பிங்கிக்கு? அது தோட்டத்துல எவன் புளிய களவாண்டுட்டு போனானோ, புளிய அடிச்சு பறக்கி எடுத்துட்டு போனானோ தெரியல. அது கால் தடம் எங்க தோட்டத்து வழியாக தான் வருது. நீங்க தான் புருஷனும் பொண்டாட்டியும் தான் புளிய அடிச்சு உளுப்பி அவளத்தையும் பறக்கிட்டு போயிட்டியான்னு வந்து நாண்டுகிட்டு நிக்குது. ஐயே ஆமாக்கா, என்னத்த சொல்ல, அதுகிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்கேன். அது காதுலே வாங்காண்டேங்கி. ஆமா, 2 பேருக்கும் பயங்கரமான சண்டையாகி போச்சு. ஆமா, கடைசியில போய் முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன் நிச்சி. நீ எந்தலையும் போய் எங்கேயும் போய் மந்திரிச்சு வை, நான் பாத்துக்கிட்டேன்னு இருக்கேன். அது இன்னைக்கு இனிமே ஏதாவது ஊருக்குள்ள என்னைய பத்தி யார்ட்டையாவது சாட மடையா திட்டிக்கிட்டு திரியட்டும். அப்ப அந்த மண்டையை கொண்டே பாப்பர் பண்ணி விட்டுருவேன் பேரு. எனக்கு இன்னைக்கு பயங்கர ஆத்திரமா ஆகி போச்சு. கால் தடம் உங்க தோட்டத்துக்கு வந்தப்புறம் வேற எங்க போயிருக்கான் அதை பாத்திச்சாமா? அதுக்கப்புறம் கால் தடம் சரியா தெரியலையா. புல்லு வழியா வேற சைடு போகுதா இல்ல எந்த அளவு போகுதுன்னு தெரியல போல இருக்கு. அதனால உங்க தோட்டத்தோட தான் முடியுது. அதனால நீங்க தான் இருக்குது. வேற நமக்கு ஆத்திரமா வந்து போயிடுது. அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரை பார்த்து 4 திட்டு திட்டிட்டு வந்தேன். சீக்கிரம் வேலி அடைச்சி போடுங்க, முள்ளை வெட்டி போட்டு, இல்லாட்டி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. நான் அந்த மனுஷன் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆடு மாடுன்னு அவ்வளவும் வந்து முருங்கையை மொட்டை அடிச்சுட்டு போயிடுது, இது சரிப்பட்டு வராது, ஒழுங்கா அடைச்சி போடுங்க அடைச்சி போடுங்கன்னு அவர் காதுலே வாங்கினாரு. இல்லை இப்போ தேவையில்லாத கெட்ட பேரு. இப்போ களவாணி பட்டம் தேவையா இங்கே? சரி விடு, அந்த கிழவியை பற்றி தான் நமக்கு தெரியும்ல. அது சும்மா இருக்காதுக்கு. இனிமே ஊர் முழுக்க இப்படியே சொல்லிக்கிட்டு தெரியும். வேற நம்ம எல்லாருக்கும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்கள வண்டலன்னு அது நம்ம பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன பழக்கம் இங்கே? சரி விடுங்க சரசக்கோ, ஒரு நாள் அந்த பரட்டையை கொளுத்தி விட்டுருவோம். வைக்க போறா சேர்த்து. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, நான் முடிய பிடிச்சு ஆய போறேன். சரி சரசு கோவப்படாத, சரி உட்காரு. இன்னைக்கு வேற நியூஸ்ல மழை வரும்னு சொல்லி போட்டான். மழை இதில் வர போறதுக்குள்ள நம்ம வீடு போய் சேரணும். உனக்கு தோட்டத்துல வேலை முடிஞ்சுதா? எனக்கு என்னக்கோ வேலை? எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைக்கா தோட்டத்துல. நானும் கொஞ்சம் இதுக்கு தான் கடந்ததே வாழ்ந்து முடிச்சிட்டேன். இனிமேல் மழை வராப்புல வேற கூறாப்பாகுது. அதனால நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். வேற மழை வந்துட்டு இடந்தாங்க நனைஞ்சிட்டு அடக்க முடியாது இந்த பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு. ஆமா அதுவும் சரிதான். ஏதோ புயல் வருதாம்மா, அதனால மழை வரும்னு சொல்லி நியூஸ்ல போட்டான். வரட்டும் மழைலாம் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பாய்க்க வேலைலாம் இருக்காதுல்ல? ஆமா, நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை இல்லை. மழை தண்ணியே போதும். எங்கள் வீட்டுக்காரன் ஒரு 4 நாள் வீட்டில் கிடப்பாரு. நானா கொஞ்சம் மழை வரட்டுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த வெக்கைக்கு அப்புறம் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆமா, மழை வரும்போது ஐயே மழை வந்துக்கிட்டு கசகசன்னு இருக்க, வெயில் அடிச்சாப்புல தேவையில்லாமன்னு இருக்கும். அப்புறம் வெயில் அடிக்கும்போது ஐயோட அம்மாடா மழை வந்தாவே நல்லா இருக்குமேன்னு இருக்கும். அது எல்லாருக்கும் மாறி இருக்கிறது தான். என்ன அவ்வளோ ஒரு கையிலையும் இழந்த பழம் நடமாட்டம் அதிகமாக இருக்கு? இந்த பிள்ளைலாம் பறிச்சுட்டு வந்துச்சுவே? ஆமா, அந்த பிள்ளைல தான் கொண்டு வந்துச்சுவே. நல்லா பெரிய இழந்த காயா இருக்கு பாருங்க. ஆமா, நல்ல பெரிய இழந்த காயா இருக்கு. இது எங்க இருந்து வந்து கிடைச்சிச்சா? அப்படியா? நல்ல பெரிய காயா இருக்க. பரவாயில்ல பெரிய பொண்ணு, இந்த பிள்ளைல கேட்டு பறிச்சுட்டு வந்திருக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? வியாழியை தாண்டி குதிச்சு பறிச்சுட்டு மரத்தை புடிங்கிட்டு வந்திருப்போம். பத்தியா? நல்ல வேலை லட்சுமி, நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்கோம். இல்லைன்னா மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் கிடந்திருப்போம். ஆமா, எல்லா இடமும் இன்னைக்கு மழை வரும்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருந்தோம்ல, அதான் மழை வந்திருக்கு. இந்த மனுஷன் தான் மழையில நினைச்சிட்டு இடப்பாரு. மழை வர்றாப்புல இருக்கு, வாங்க இனிமே தோட்டத்துக்கு தண்ணி வைக்காண்டா, எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிட்டலாம் வாங்கன்னா சொன்னா கேட்கணும்ல அந்த மனுஷன். கொட்டாய் இல்லையாக்கும் தோட்டத்துல? ஆடு மாடு கட்டி பொடிய மாதிரி கிடக்கு 2 ஆடு கிடக்குல்ல, அந்த ஆட்டை கட்டியதுக்கு ஒரு கொட்டாய் கட்டி போட்டிருக்கு. அதுலதான் ஒதுங்கி நிப்பாரா இருக்கும். அம்மாவும் கல்யாண நாளுக்கு வந்த ஆட்டுக்குட்டி தானே, இப்ப நல்லா வளர்ந்துருக்கும்ல. நானும் தோட்டத்துக்கு வந்தவன் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கலையே. அது இப்ப நல்லா வளர்ந்துட்டு பத்துக்க. பார்க்க கொஞ்சோள கிடந்துச்சு போன வருஷம். இப்போ எப்படியும் ஒரு 7-8 கிலோ தேரும். அந்த மாதிரி நல்ல வெயிட் போட்டுருக்கு. எங்க வீட்டுக்காரர் அதை விற்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் வேண்டாம் கிடக்கட்டும்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? சரி. அது ஆணும் பொட்டையும் தானே, 2 தானே? ஆமா. சரி. அப்ப அது 2 பெருகட்டும். பெருகுனதுக்கு அப்புறமா விற்க பாருங்க. இப்ப உடனே வித்துட்டீங்கன்னா வேற மறுபடியும் வாங்கி போட்டு வளர்க்க இயலாது. ஆமா அப்படி சொல்லி தான் நான் அதை வீட்டில் போட்டு வச்சிருக்கேன். அந்த கிடா மட்டும் கொஞ்சம் முட்டுது போல இருக்கு. அதனால அவரு முட்டி தள்ளிடும், கையை காலை உடச்சி போட்டுரும் போல இருக்கு. பக்கத்துல போவாவுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விற்போன்னிக்கிட்டு இருக்காரு. ஆமா கிடா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்குன்னு வேற வித்துட்டேன்னா வேற அது என சேராம அது எப்படி வேற பெருகும் ஆடு. அதனால அது 2 கடந்துட்டு போட்டு அப்புறம் பார்த்துக்கிடலாம். அத்தான் கிடா முட்டுதுன்னு தான் விற்கணும்னு இருப்பாரு. அதனால கொஞ்சம் சொல்லி வேண்டான்னு சொல்லு. ஆமா அப்படிதான் சொல்லி போட்டு வச்சிருக்கேன். சரி இரு, இந்த மலைக்கு கொஞ்சம் சூடா காப்பி குடிச்சா நல்லா இருக்கும். நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன்.
மணி 4-5 மணி ஆயிடுச்சுல்ல. ஆமா, காப்பி கூட்டுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதாவது கடந்தனா, பச்சை மாவு கடந்தா கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டாவது பச்சை சுட்டுட்டு வாயேன். ஐயே, அதெல்லாம் கடக்கா என்னன்னு தெரியலையே. பிள்ளைகள் எப்பயும் வீட்டில் தட்டாம பச்சை மாவு வாங்கி போடும் பாலுவேன். அதனால எப்பனா கடைக்கு போனா வாங்கி போட்டிருப்பேன். உருளைக்கிழங்கு வெங்காயம்னு போட்டு போட்டு ஒரே பச்சை சுட்டு தின்னுட்டு அடப்பாளுவே தோணிச்சுன்னா இது கடக்கா என்னன்னு போய் பார்க்கேன். இல்லைன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுனாலும் சுட்டு எடுத்துட்டு வரேன் இரு. சரிக்கா. நல்ல மழை போல இருக்க, சட சட சடன்னு ஊத்துது தண்ணி. என்ன பெரிய பொண்ணு இப்படி மழை வருது? நல்ல வெயில் தானே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு கூறாப்பாச்சு. இப்படி மழை வரணும்னு நான் எதிர்பார்க்கலையே. இதுக்கு நம்ம லட்சுமி அக்கா வீட்லயே அங்கனே இருந்திருக்கலாம் கொஞ்ச நேரம். சொன்ன கேட்டியாளா? உங்க மாமியாருக்கு பயந்துகிட்டு இப்ப வந்த நடுவழியில நட்டாத்துல நின்னுகிட்டு இருக்கோம் மழையில நனைஞ்சுக்கிட்டு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்? இப்படி மழை வரும்னு யாரு கண்டா? ஒரு தெரு தானே டபக்குன்னு ஓடிடலாம் வீட்டுக்குன்னு பார்த்தேன். அதுக்குள்ள மழை பொல பொல படப்படன்னு பொழந்து தள்ளுது. இப்ப என்ன உன்னைய நனையாம தானே தாவாரத்துல நிக்க வச்சிருக்கேன். போலாம், சும்மா இரு, வாயை கலராத. நீ ஓ மாமியாருக்கு பயந்தனா நீ போக வேண்டியதானடா. என்னத்துக்குலாம் மழையில வெளியே இழுத்துட்டு வந்தா? லட்சுமி அக்கா வீட்டுல இருந்தேன்னா இப்ப நான் காப்பி கேட்டிருந்தேன்னா காப்பி சுட சுட போட்டு பச்சை கிச்சிலாம் சுட்டு தந்திருப்பாவே. நல்லா அழகா சுட சுட தின்னுட்டு இருந்திருப்பேன். இனி இப்படி வந்து மழைக்குள்ள இப்படி நிக்க வச்சுட்டியே. இனிமே திரும்பி லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஓடணும்னாலும் ஓட முடியாது. சௌரியா கிடக்கு. இதுல ஓடணும்னா வலிக்கு விழுந்து பிட்டியம் பிடிச்சிட்டு கிடப்பேன். ஆமா, மழைக்குள்ள ஓடி போய் செத்துக்கிட்டு கிடக்காத. கொஞ்சம் இரு, மழை வெறிக்கட்டும், அதுக்கப்புறம் போகலாம் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு போய் என்னலாம் பண்ண போறேன்? என் மாமியார் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இங்கே இருந்தாலாவது கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு நேரத்தை போக்குவேன். அங்கே போனா வீட்டில் நேரமே போகாது. இப்போ மழை வந்ததுக்கு அப்பயே கரண்டையும் கட் பண்ணியிருப்பான். ஒரு டிவி ஒன்றும் பார்க்கவும் ஆகாது. அப்படியே டிவி இருந்தாலும் வீட்டில் ஒரே சீரியலாக தான் போட்டு அறுத்துக்கிட்டு அடப்பாவே. அந்த சீரியலை பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம். எப்படி மருமவளை குடும்பப்படுத்தலாம், எப்படி எவ மண்டையை உடைக்கலாம், எவ கை காலை உடைக்கலான்னு சொல்லி இந்த மாமியாருவே டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கூட உட்கார்ந்து நம்ம இங்கே பார்க்க. சரி, ரொம்ப மினுக்காத, வா. உன்னை அப்படியே சைடு வழியாவே கூட்டிட்டு போறேன் நனையாம, வா. இலையலா இடியும் மின்னலுமா வேற இருக்கலாம். நான் வேற தலைப்புல ஏதாவது இடி மின்னல்ல மாட்டி கருவிட போறேன். வேண்டாம், மழை நிக்கட்டும், அதுக்கப்புறமே நான் வாரேன். அப்படியே இடி மின்னல் விழுந்தா செத்து தொலை, வா ஒழுங்கா. உங்க வீட்டுக்காராவது 2வது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஏன்னா பெரிய பொண்ணு இழுக்காதெல்லாம், நான் வாரேன். ஐயோ, இவ மழைக்குள்ள நம்மள இன்னைக்கு இழுத்துட்டு போய் கைய கால உடைக்க போறாளே. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுல, வா. அங்க பாருங்க எப்படி மழையும் காத்தும் பொளந்து கட்டுதுன்னு. ஆமா பாப்பு மாதிரி இந்த நேரத்துல நம்ம தோட்டத்துல இருந்திருக்கணும், ஜம்முன்னு இருந்திருக்கோம். எங்கேயும் ஒதுங்க இடமும் இருக்காது. நல்லா மழையில நனைஞ்சுக்கிட்டு ஜாலியா ஜம்முன்னு விளையாடிட்டு வந்திருக்கலாம். சே, அதுக்குள்ள அம்மா கூட்டிட்டு வந்துட்டாளே. மழை வந்தா ஒதுங்கலாமா ஜோனி? நம்ம வீட்டுல தான் கொஞ்சோட செட்டு போட்டு வச்சிருக்காங்களா, அதுக்குள்ள எப்படியும் அம்மா அங்க ஒதுங்கிதான் நிக்க சொல்லுவா. அதுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் ஒதுங்கி நிற்க முடியாது. நம்ம எப்படியும் மரத்து முட்டுக்குள்ள எங்கேயாவது ஓரமா போய் நிக்கணும்னு சொல்லி நல்லா ஜாலியா நனைஞ்சிருக்கலாம். மழைக்குள்ள போய் மரத்து முட்டுக்குள்ள நின்னா மின்னல் அடிச்சு செத்து கருவி கிடப்ப நாயே. ஐயோ, அப்படியா? ஆமாவே, மழை வரும்போது இடி மின்னல்லாம் அடிக்கும்போது பச்சை மரத்துக்கு கீழே நிற்க கூடாது. அந்த மரத்துல இடி விழுந்துச்சுன்னு வையி, அது கருவிடும்போது நீ அந்த கருவி செத்து கிடப்பா. ஐயோ, நான் கூட நல்லா மரத்து முட்டுக்குள்ள போய் நனைஞ்சிட்டு நல்லா ஜாலியா விளையாடலான்னு பார்த்தேன். ஆமா, இன்னொன்னு சொல்லி மரத்து முட்டுக்குள்ள போய் நீ நின்னேன்னு வையி, காஞ்ச ஓலையெல்லாம் இந்த காத்துக்கு பொத்து பொத்துன்னு மேல உளும். மண்டையிலே விழுந்தனா அவ்வளவுதான், நீ காலி. ஆமா, அதே போல பாம்பு, பூரான் பூச்சி, தேளி எல்லாமே இந்த மலைக்கு அப்படியே வெளியே வரும். அவ்வளோதான், அப்படியே எங்கனா இருந்து ஓடி வந்து கடிச்சு கிடிச்சு வச்சுவிடும். அதனால நம்ம மழை நேரத்துல தோட்டத்துலலாம் நிற்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏம்மா, நல்ல வேலை வீட்டுக்கு வந்த போல இருக்கு. இல்லாட்டி தோட்டத்துல இருந்துன்னா அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே பயமா இருக்கு. சோனி நல்லா பயந்துட்டா. இங்க பாரு, மழை தண்ணி எப்படி ஓடுதுன்னு அடிச்சுக்கிட்டு. ஆமா, இந்த தண்ணி எல்லாம் நேரா ஆத்துக்கு தான் போகும். ஆமா, அவ்வளவு தண்ணி அடிச்சிட்டு போன அப்புறம் தெருவே அழகா சுத்தமா ஆயிரும், நீட்டா. ஆமா ஜோனி, மண்ணெல்லாம் குருத்து போல இருக்கும். நம்ம அப்புறமா வீடு கட்டி விளையாடுவோம். என்ன அதுல காலை உள்ள வச்சுட்டு மண்ணெல்லாம் மேல தப்பி தப்பி அழகா வீடு கட்டுவோம். சரி, மழை கொஞ்சம் நிக்கட்டும். ஆமா, இந்த வாண்டி எங்க போச்சு? அவன் என்கிட்ட வேஸ்ட் ரஃப் நோட் இருந்தா தாங்கக்கான்னு சொல்லி வாங்கிட்டு போனா. ஓ, அப்படியா? அப்ப போய் வெளியே போய் உட்கார்ந்து கப்பல் தான் விடுவான்னு நினைக்கேன். ஓ, எனக்கு அந்த ஞாபகம் இல்லையே. ஏன் நீ மறந்துட்டியோ கப்பல் விடியதுக்கு? ஐயா, ஆமாவே, இந்த பூ மாதிரி சின்ன பொண்ணுலாம் இருந்தது இவ்வளோ கிட்ட பேசிக்கிட்டு அதை மறந்துட்டேன் பாரா. அதுக்கு தான் அப்போ அவள் பழைய ரஃப் நோட்டு வாங்கிட்டு போனாளா? எழுதி முடிச்ச பேப்பர் இருந்தா தாங்கக்கோ, நான் போய் விளையாட போறேன்னா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா கிட்ட அப்படியே பச்சை கிச்சி சுட்டு காப்பி போட்டு தர சொல்லுவே. எதுக்கு அம்மா கிட்ட நான் திட்டு வாங்குறதுக்கா? உனக்கு வேணும்னா நீ போய் கேளு. இவ காப்பி மட்டுமாவது போட்டு கேளுவே. காப்பி போட்டு கொஞ்சம் அரிசி வறுத்தாவது கேளு, நல்லா இருக்கும் இந்த மலைக்கு சாப்பிட. நானும் கேட்க மாட்டேன், அம்மா திட்டுவா. நான் ராகினியை போய் பார்க்க போறேன்.
சி அம்மா கிட்ட கேட்பான்னு பார்த்தோன்னா கேட்க முடியேன்னு ஓடிட்டாளே. இவனா 2 திட்டு விழும். திட்டு விழுந்ததுக்கப்புறம் செஞ்சாவது தருவா. சரி பிள்ளைகள் கேட்டுச்சேன்னு நம்ம போய் கேட்டால் என்ன சொல்லுவாளோ தெரியலையே. எதுக்கும் போய் நம்மளும் அம்மட்ட கேட்டு பார்ப்போம். இதை கொஞ்சம் இருங்க, மழையை வேடிக்கை பார்த்துட்டு நான் அந்த வாரேன். ஆ சரி. அப்படியா ரொம்ப மழை வருது. இங்கே கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிற்போம். இதுதான் அங்கனே கொஞ்ச நேரம் நிப்போன்னா கேட்டியா நீ? மழை வேற இந்த காலம் நிற்காது போல இருக்கு. சரி கொஞ்ச நேரம் இங்கே நெல்லு. மழை கொஞ்சம் வெறிச்சப்புறமா போவோம் இனிமே. ஆமா இது யார் வீடு? இது துறதாத்தா வீடு. ஐயையோ அவர் வேற உள்ள லொக்கு லொக்குன்னு இருமிட்டு அடப்பாரு. நம்ம வேற இங்கே நின்றுகிட்டு இருக்கோமே. அதுக்கு என்ன, அவர் உள்ள கடந்து இருமிட்டு அடக்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் இதில் நின்றுட்டு மழை நின்னப்புறம் ஓடிடுவோம். அதுக்கு இல்லலா, இப்பெல்லாம் இருமல் சளின்னு வந்தாலே கொரோனா கிரடா வந்துடும்காவே. அதுக்கு வேற பயமா இருக்கு. அதுக்கு தான். கொரோனாலாம் இல்லலா, அதெல்லாம் போயிருச்சு. அது உங்ககிட்ட சொல்லி போயிட்டேன் நான். அது கண்ணுக்கு தெரியாம யாருக்கிட்டையாவது இருக்கும், அப்படியே சுற்றி சுற்றி வரும். எல்லாம் ஒருத்தருக்கு சளி பிடிச்சா இன்னொருத்தருக்கு சளிலாம் பிடிக்கல. அந்த மாதிரி நோய் தான் அதுவும். ஒருத்தருக்கு கொரோனா வந்தால் இன்னொருத்தருக்கு வந்துடும். நம்ம முதல் இங்கேருந்து ஓடணும். நமக்கு இதுக்கு அங்கேயே நின்றுருந்துருக்கலாம். தரன்னு இந்த சவுதிக்குள்ள போட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டா. சரி விழுந்து கிடந்து செத்து கிடந்திருப்பேன். இங்கே வந்து மாட்டி விட்டுட்டாளே. சரி இரு, ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். மழை நிற்கலன்னா மறுபடியும் வேற இடத்துக்கு போயிடுவோம். நீலாம் என்னத்துக்குலாம் வீட்டை விட்டு வெளியே வரா? உங்கள் மாமியாரை ஒழுங்கா ஒன்று ஊருக்கு பற்றி விடு. அது இருக்கிறதுனால நமக்கு இப்போ இந்த பிரச்சனை எல்லாம். அது இருக்கிறதுனால தான் என் மோளை பார்த்துக்கிடுது. பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வருது, எல்லாம் பார்த்துக்கிடுது. இல்லாட்டினா நான் தான் எல்லாம் பார்க்கணும். இதுக்கு தான் என்னை மாதிரி பிள்ளையை கொண்டு போய் நாத்தனார் வீட்டில் விட்டுட்டு வந்தனாங்கிறது. எனக்கு தான் நாத்தனார் இல்லையே உன்னை மாதிரி. இருந்திருந்தா கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன் நானும். 6ஆம் தேதி வேற பள்ளிக்கூடம் திறக்குது. அதுக்கு முன்னாடி போய் கூப்பிட போனோம். வாண்ட இங்கே என்ன பண்ற? கப்பலா விட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு கட்டி கப்பல் செஞ்சு தாங்களாம். எனக்கு நார்மல் கப்பல் தான் செய்ய தெரியும். கட்டி கப்பலா? இரு செஞ்சு தாரேன். ஐ ஜாலி, வாங்க வாங்க நீங்களும் வந்துங்க உட்காருங்க. நல்லா அழகா இருக்கு. உன்னை உங்க அம்மா திட்லியாக்கும். நாங்க உட்கார்ந்து கப்பல் விட்டுட்டு இருக்கிறதுக்கு அம்மைக்கு தெரியாது. நாங்க உள்ளதா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். இரு உங்க அம்மாட்ட மாட்டி கொடுக்கேன். ரேக்காக்கா மாட்டி விட்டுறாதக்கா, பாவம்க்கா. நான் நல்லா மழையில நனைஞ்சிட்டு கப்பல் விட ஜாலியா இருக்குக்கா. நீயும் வா, வந்து விடுவோம் 2 பேரும் கப்பல். இதெல்லாம் இந்த மழையிலலாம் நனையப்படாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பெய்கிற மழை. இந்த மழையிலலாம் நனைஞ்சனா ஏதாவது காய்ச்சல் கிச்சல் வரும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுக்கா. வாங்க நம்ம விளாடலாம். சரி திட்டு வாங்குறதுன்னா 2 பேரும் சேர்ந்தே திட்டு வாங்குவோம். இரு உனக்கு நான் கட்டி கப்பல் செஞ்சு தரேன். சரி சீக்கிரம் செஞ்சு தாங்க. எம்மோ ஐ அம்மன்னா அம்மா தான். மனசுல நினைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டியம்மா. சூப்பர்மா. இது என்னது வெங்காயம் இப்ப பச்சை சுட தானே? ஆமா. இல்ல அப்பயே வாங்கி போட்ட பச்சை மாவை காலி பண்ணிட்டியல. இதை எப்ப காலி பண்ணிய? அதெல்லாம் எப்பயோ காலி பண்ணியாச்சு. நீ இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ அப்ப பச்சை சுட என்ன பண்ணுவ? மாவு இல்லையே. கொஞ்சம் கடலை மாவு கிடந்துல, அது கொஞ்சம் அரிசி மாவு அவ்வளவும் போட்டு இப்பதான் கலக்கி வச்சிருக்கேன். இந்த அந்த வந்து வெங்காயத்தை விட்டு நான் அடுப்புல எண்ணெயை வச்சு சட்டியை காய வைக்கேன். ஐயையோ எண்ணெயை வேலை வாங்குறியே, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனோ? ஏலா உங்களுக்கு தானே உட்கார்ந்து மங்கனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வா வந்து வெங்காயத்தை விட்டு நான் அந்த காப்பி ஆத்தியேன். அடுப்புல வச்சு எண்ணெயை காய வச்சு நான் பச்சை போட்டு எடுக்கேன். நீ கடக்கடன்னு வந்து வெட்டு வா. எம்மோ சோனியை கூப்பிடுமோ, அவ தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவா. நீ திங்க மட்டும் வா, இந்த வேலையெல்லாம் செஞ்சிடாத. அப்படி இல்லமோ, நான் சரியா வெட்டிக்கிட மாட்டேன் ரவுண்டா. சோனி தான் இந்த பண்டம் செய்ய வேலைக்கு கரெக்டா இருப்பா. அவ தான் கரெக்டா அழகா வெட்டுவா. இரு நான் அவளை கூப்பிடியேன். இவ சோனி அம்மா கூப்பிடுறா பாரு. இந்த கழுதை வர வர கழுதையா போய்கிட்டு இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வச்சு நாளை இழுக்க போறேன் பேரு வேலைக்கு. சரி நீங்க மழையில போட்டு நனைஞ்சிட்டு அடக்காதீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. வேற மழையில நனைஞ்சா காய்ச்ச வந்துட்டு அடக்கும். நான் நாளைக்கு எப்படியும் கிளம்பி வந்துடுறேன். நீ அங்க உங்க அக்கா வீட்லயே இரு. என்னத்துக்கு வாரங்க? நீ வரையே வேண்டாம். இந்த வாரேன், இன்னைக்கு வாரேன், நாளைக்கு வாரேன்னு சொல்லி சும்மா ஏமாத்திக்கிட்டு அங்கேயே இரு. இன்ன பத்தின கவலைலாம் இருந்திருந்தாதான் நீ வந்திருப்பிய. அடா அப்படி சொல்லாதீங்க. நான் வந்துருவேன். நாளைக்கு எப்படியும் கண்டிப்பா கிளம்பி வந்துருவேன். இன்னைக்கே கிளம்பலான்னு தான் பார்த்தேன். இந்த இப்ப மழை வந்துட்டு அடக்கு. இந்த மழைக்குள்ள எங்க வர சொல்லுங்க. சும்மா இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இரு நீ. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. சரி பிள்ளையும் பத்திரமா பாத்துக்க. இங்கேயும் மழை வந்துட்டு அடக்கு. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடியே. சரியா கேட்கவும் முண்டுங்க. சரிங்க அப்ப வைக்கணும். வை. இதுக்குதான் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புனா அங்கேயே அந்த ஆளை இருந்துக்கிட்டியது. இதுக்குதான் அனுப்பதே தோணாது நமக்கு. சரி இனிமே என்ன நீ இருந்துட்டு வரட்டும். இவரு வேற கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லுங்கக்கா. நான் பேசியது இப்ப கேக்குதா? அடுப்பங்கரையில நின்னே அங்க சரியா கேக்கல போல இருக்கு. அதான் இப்ப ஹாலுக்கு வந்திருக்கேன். இப்ப கேக்குதா? இங்க நல்ல மழைக்கோ, அதான் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கேன். அப்படியா? இங்கேயும் நல்ல மழை பத்திக்கிடுங்க. யார் லட்சுமி?
அதான் ஒருத்தர் இந்த சோனியை கூட பத்திரமா கூட்டு வந்து விட்டாவன்னு சொன்னேன் சென்னையில இருந்து. அவியது அங்க நாசரத்துக்காரையே இந்த இப்ப நீ இடம் கூட வாங்கியிருக்காவல அவளுக்கு நாத்தனாரா என்னமோ நினைக்கேன். ஓ அப்படியா, சரி சரி பேசு பேசு. சொல்லுங்கக்கா. என்னக்கா திடீர்னு கால் பண்ணிருக்கியே? சும்மா தான்க்கா கால் பண்ணேன். எங்க அண்ணன் இடத்த வாங்கிட்டவனா, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாவ. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே வந்து இடத்த நிலத்தெல்லாம் மறுபடியும் இருக்கா பார்க்கலாம்னு நினச்சாவ போல இருக்கு. அப்புறம் மழை வந்துருச்சுன்னு சொல்லி அப்புறம் இடையிலே திரும்பிட்டாவலாம். அப்படியா, நாங்களும் தோட்டத்தில் தான் கிடந்தோம். மழை வர்ற மாதிரி இருக்கேன்னு தான் மதியத்துக்கு மேலே கிளம்பிட்டோம். அப்படியா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடியவே நேரம் ஆகிட்டு போல இருக்கு. அதுக்கப்புறமா சரி வந்துட்டு போலான்னு பார்த்தனா வேற முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாவ நீ. சரி அதான் தோட்டத்தை வாங்கியாச்சுல்ல, இனிமே எப்பனாலும் வந்து அவிய தான் பார்த்துக்கிடலாமே. ஆமாம் ஆமாம், மழையும் நல்லா அவிய வாங்கின சகனத்துக்கு என்னமோ தெரியல, நல்ல மழை போல இருக்கு. நல்லதுதான். ஆமாம் ஆமாம், நீங்கள் வேணா இனிமே வேணா குத்தகைக்கு பேசி பாருங்க. ஏன்னா அவிய எப்படியோ நிலத்தெல்லாம் பக்கத்தில் இருந்து உங்களை மாதிரி பார்த்துக்கிட மாட்டாவ பற்றியில. நீங்கள் வேணா வாங்கி பார்க்குறதா இருந்தால் பார்த்து பேசுங்க. ஆமாம் பார்த்து பேசணும். எங்கள் வீட்டுக்காரையில கூப்பிட்டு போய் அவிய நம்பர் இருந்த பத்திராளியை காட்ட இனிமே தான் வாங்கணும் பார்த்துக்கிடுங்க. நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருக்கேன். பிள்ளைகளுக்கு பார்க்க தெரியுமில்ல உங்கள் ஃபோன் இது வாட்ஸ்அப் நம்பரா? ஆமாம் ஆமாம், இதில் வாட்ஸ்அப் உண்டு. நீங்கள் வேணா அனுப்பி விடுங்க, அப்போ நாங்கள் பார்க்கோம். சரி. என் பிள்ளைகள் 2 வீட்டில் தான் கிடக்கு, என்ன வீட்டுக்கே வந்து சேரல அதுவே. அப்படியா, பரவாயில்லையே. அப்போ உங்கள் நாத்தனார் நல்லா பார்த்துக்கிடுவாங்களோ பிள்ளைகளோட? ஆமாம், அந்த 2 பிள்ளைகள் அங்கே நல்லா கிடக்கும். அந்த பிள்ளைலாம் வந்து அங்கே நிறைய நாள் தங்கி கிடக்கும். அவைய பொண்ணுலாம் அங்கே தான் தங்கியிருந்து படிச்சுட்டு இருந்தா. இனிமேல் இந்த வருஷம் தான் நானும் அங்கே போகிறேங்க. ஏன்னா என் மவளும் அங்கே தான் காலேஜ் சேர்க்க வேண்டியிருக்கா. அவன் நான் அங்கேருந்து காலேஜ் போகிறேங்க. இவளும் சரணியா இல்லைன்னா நான் அங்கே இருக்க முடியும், நானும் அங்கேருந்து படிக்கேங்க. இப்படியா கிடக்குது. இனிமேல் காலேஜ் ஆரம்பிக்கும் போது பள்ளிக்கூடம் வேறு 6ஆம் தேதி ஆரம்பிக்கல. இனிமேல் டிசியை வாங்கி மாற்றி அந்த பக்கம் ஸ்கூலில் தான் சேர்த்து விடணும் அவளையும். அப்படியா, சரிக்கா சரிக்கா. உங்கள் முகம் இன்னும் சடங்காவலன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், ஒரு சில பேர் ஆஸ்பத்திரி கூட்டு போய் பாருங்க. நம்ம என்னத்தை பார்க்கன்னு நானும் அப்படியே இருக்கேன். நீங்கள் ஒரு அம்மன் கோயில், ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு குங்குமம் வாங்கி தரேன்னு சொல்லி வேண்டிக்கிடுங்கக்கு நல்லது நடக்கும். அப்படியா, அப்போ எந்த சாமிக்கு வேண்டான்னு தெரியலையே. ஏதாவது ஒரு அம்மனா பார்த்து வேண்டுங்க. குங்குமம் வாங்கி தரேன், என் பிள்ளை எப்படி பெரிய மனுச்சு ஆகணும், நல்லது நடக்கணும்னு. ஏதோ உங்கள் வீட்டு பக்கம் அம்மன் கோயிலே தான் இல்லையோ? இருக்கு இருக்கு. அப்படி வேண்டிக்கிடுங்க, ஏதாவது நல்லது நடக்கும். சரிக்கா, அப்போ நான் வேண்டிக்கிடியே. சரி, அப்போ நான் வைக்கட்டுமாக்கா? சும்மா தான் போட்டேன் பார்த்துக்கிடுங்க. சரிக்கா சரி, அப்போ நானும் வைக்கேன். மழை வந்துட்டு இடந்துதான். சரி, இப்போ தான் காப்பி போட்டு கொஞ்சம் பச்சி சுடுவோன்னு சுட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் ஃபோன் அடிச்சிருந்தா டவர் கிடைக்கலன்னா தான் அந்த பக்கம் தள்ளி வந்து பேசுவோமேனு வந்தேன். சரிக்கா, நான் அப்புறம் போடுறேன் என்ன? சரிக்கா சரிக்கா, சரி பார்த்து செய்யுங்க. ஏன் அவிய மொபைல் இன்னும் பெரிய மனுச்சு ஆகாமையா இருக்கான்? ஆமாக்கா, காலேஜ் படிக்க போகுதான். இன்னும் அந்த பிள்ளை பெரிய மனுச்சு ஆகலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நானே நம்ம சந்தியாவுக்கு அப்படி தான் வேண்டினேன். அதுக்கப்புறம் தான் நல்லது நடந்துச்சு. அதான் அவியலையும் அப்படி வேண்ட சொன்னேன். சரி சரி சரி, நான் போய் அடுப்பை பார்க்கேன். அதை அப்படியே போட்டு வந்தேன். எண்ணெயெல்லாம் இந்த அடுப்பில் கிடந்து காயுது. பாலை காய்ச்சிட்டே இந்த பச்சியை போட்டு எடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ நான் செய்ய நீ செய்ய நீ அடுப்பு போட்டுட்டு அடக்காளுவேன். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கோ. போய் பாரு பாரு. சாமி, மழைக்குள்ள ஏன் நினைச்சிட்டு இருக்கா? மழைக்குள்ள நினையாத, காய்ச்சி கிச்சு வந்துடும். அவங்க அப்பா சத்தம் முடியாம கிடந்து இங்க உள்ளவா ஏலா எம்ம. நான் மழைக்குள்ளலாம் நினைக்கிற ஓரமாக தான் இருக்கேன். நான் வாரேன் இரு. என்னடா பெரிய பொண்ணு, இந்த மழை இப்படி மோண்டுட்டே கிடக்கு. இனி எவ்வளவு நேரம் இப்படி மோண்டுட்டே கிடக்கும்? கொஞ்சம் நின்ன மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் வருதே. போ, இனிமே நனைஞ்சா என்ன, நனையிலன்னா என்ன, அந்த அளவு பெய்ய வேண்டியதுதான். நனைஞ்சுக்கிட்டே அங்க பாரு, ரோட்ல தண்ணி ஆறா ஓடுது. கொஞ்ச நேரம் இரு. மே மாசம் எப்பயும் வெயில் தானே அடிக்கும். இங்க என்ன தடவை மழைலாம் பெய்யுது. காலம் எல்லாம் மாறி போச்சு பத்தியா? அதான் வெயில் வச்சு செஞ்சிச்சுல. இவ்வளோ வெயில் அடிச்சுன்னா வேற மழை வரதான் செய்யும். அவ்வளோ தண்ணி ஆவியாகி மேலே வெயி வருது போல இருக்கு. ஆமா, அதுவும் சரிதான். இங்க பாரு, மாடு ஜீவன் எல்லாம் ரொம்ப பாவம் தான். அவ்வளவும் எப்படி நம்மளே மாதிரி தான் ஒண்டி போய் நிக்குதுவே. ஆமா, அவ்வளவும் பாவம் தான். நம்ம இந்த பக்கம் ஒதுங்கினதுக்கு பதிலா அந்த அண்ணாச்சி கடக்குள்ள ஒதுங்கி இருந்தா 2 பழமாவது பிச்சு தின்னுட்டு நின்று இருக்கலாம். இங்க வந்து கூட்டு வந்து நிக்க வச்சுட்டியே. வேணா போறிய அந்த மலைக்குள்ள போயேன். வேண்டாம் வேண்டாம்மா, இடியும் மின்னலும் ஓவரா இருக்கு. வேற விவேக் ஒரு படத்துல அப்படியே கருவி கிடப்பார்ல, அந்த மாதிரி தான் நானும் கருவி விழுந்து கிடக்கணும். அந்த பையன் இருக்குல்ல, ஓரமாங்கன்னு நில்லு. மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவோம். இந்த வீட்டுல யாரும் அரிசி வறுக்காவ, கொஞ்சம் அரிசி வாங்கி தின்னுட்டு போவோமா? கடுங்காப்பி அரிசி வறுத்தது தின்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா அந்த மலைக்கு? அம்மா தாயேன்னு கூப்பிடு, கொண்டு வந்து தருவாவ. பிச்சைக்காரி மாதிரி மலை பிச்சைக்காரி எவ்வளவு வந்திருக்கான்னு நினைச்சுக்கிடுவாவ. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. யாராவது அரிசி வறுத்திருந்தா கொஞ்சம் இந்த பக்கம் கிணத்துல தாங்க, நாங்க தின்னுக்கிட்டே மலையை வேடிக்கை பார்ப்போம். மலைக்கு உங்களோட ஒதுங்க விட்டதே பெருசு. இதில் அரிசி வறுத்தது வேற உங்களுக்கு தரணுமாக்கணும். அடிச்சு பத்திர போறாவளா? உன் பாட்டுக்கு இரு. எல்லாம் முன்னாலதான் பெரிய பொண்ணு. ஆமா, இவன் வீட்டுக்கு போயிருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சு தள்ளி இருப்பா. வீட்டில் போய் அங்கேயும் போய் உங்க மாமியார் மூஞ்ச தானே பார்த்துட்டு இருந்திருப்ப. அப்புறம் என்ன, லட்சுமி அக்கா வீட்டுல இருந்திருப்பேன். போலாம் இரு. இந்த மலைக்குள்ள நனைஞ்சே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் லட்சுமி அக்கா வீட்டில் விட்டுட்டு போறேன். அட்லீஸ்ட் இழுச்ச வச்சு வீட்டுக்காவது போயிருக்கலாம். அவ வேற பாவம்.
ஆமாம், அவள் வேற இந்த மழைக்குள்ளே எங்கேயும் ஓடிட்டு சாடிட்டு நடக்காமல் இருக்கணும். அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னியா? எங்க நானா போனே கையில வச்சிருக்க மாட்டேனே. போன் போட்டுன்னு போன் கையில வச்சிருந்தேன்னா போனை போட்டு கூப்பிடுவான்னு சொல்லி போனெல்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்துருவேன். ஆமாம், நானும் கையில் ஃபோனே வச்சிருக்க மாட்டேன். நானும் வீட்டிலே வச்சுட்டு வந்துடுவேன். சரி விடு, மழை நிக்கட்டும், அதுக்கப்புறம் போய் பாப்பேன் ஈச்சவாச்சிய. ம், சரி சரி. அர்ச்சனா பேர் பத்து, அர்ச்சனா பேர் பத்து. ஏமா என்னானி மின்னல் அடிக்குது, இடி அடிக்குது.